இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் திருவசனம். என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஹெலனாவிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி சில நிமிடம் ஜெபித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று பொதுக்கருத்தாக நான் உங்களோடு பேச விரும்பும் விஷயம் என்ன தெரியுமா? இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்ற கவலை கொள்ளாதே என் தோழா, என் தோழி. கனவுகள் முளைப்பது இருளில்தான். ஆக உங்கள் இருளில்தான் உங்கள் புதிய வெளிச்சமான கனவுகள் பிறக்குமாம். இதிலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். வாழ்க்கையின் இருண்ட தருணங்களிலும் இயேசு நம்மோடுதான் இருக்கிறார். சோதனைகளும் துன்பங்களும் நம் நம்பிக்கையை அணைக்க அல்ல, அதை மேலும் வலிமைப்படுத்தவே நம் வாழ்க்கையில் வருகின்றன. இருளுக்கு பிறகு விடியல் வருவது போல, புயலுக்கு பிறகு அமைதி வருவது போல, இயேசுவை நம்பி காத்திருப்பவர்களின் வாழ்விலும் புதிய ஒளி ஆசிர்வாதம் மலரும் நண்பர்களே. இதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒளி இருளில் ஒளிர்கிறது, இருள் அதை மேற்கொள்ளவில்லை என்று உங்கள் வாழ்க்கை இருளாக தோன்றினாலும் நம்பிக்கையை, ஜெபத்தை, ஜெபமாலையை இழக்காதீர்கள். இயேசு உங்கள் இருளை ஒளியாக நிச்சயம் மாற்றி உங்கள் கனவுகளை, ஆசைகளை, ஏக்கங்களை, எண்ணங்களை சரியான நேரத்தில் அழகான மலராக மலரச் செய்வார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன? முதல் வாசகத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் பார்ப்போமா? எசேக்கியேல் வழியாக பேசுகிறார். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது என்று. ஆம் நண்பர்களே, வெற்றி நம் வாழ்க்கையில் கிடைப்பது தவறல்ல. அந்த வெற்றி நம்மை தற்பெருமைக்குள் அழைத்துச் செல்வதுதான் ஆபத்து. தீர் நகரின் மன்னன் எல்லாமே தன்னால் முடியும் என்று நினைத்தானாம் அந்த காலத்தில். ஆனால் மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் இறைவனை விட உயர்ந்தவன் ஆக முடியுமா? முடியாது நண்பர்களே. அதை அவன் உணர்ந்து கொண்டான். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது முதல் வாசகத்தின் மூலம். பழங்கள் நிறைந்த மரம் எப்போதும் தாழ்ந்து நிற்கும், காய்கள் இல்லாத மரம்தான் நிமிர்ந்து நிற்கும். அதுபோல உண்மையில் பெரியவர்கள் தாழ்மையாக இருப்பார்கள். தற்பெருமை கொண்டவர்கள் இறுதியில் தங்களையே இழந்து விடுவார்கள். சற்று நேரம் எடுத்து இன்று தனிமையில் சிந்தித்து பாருங்கள். என் திறமைகள், பதவி, செல்வம், அறிவு ஆகியவற்றால் நான் பெருமை கொள்கிறேனா? எல்லாமே இயேசுவின் கொடை என்பதை நினைவில் வைத்திருக்கிறேனா? அல்லது நான், எனது என்று பெருமையோடும் தலைகணத்தோடும் யாரையும் மதிக்காமல் எடுத்தெறிந்து பேசுகிறேனா? அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பணியிடமாக இருந்தாலும் சரி, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை நீங்கள் இன்று சிந்தித்து பார்க்க முதல் வாசகம் அழைக்கிறது. அதன் பாடம் என்ன தெரியுமா? தாழ்மை மனிதனை உயர்த்தும், தற்பெருமை மனிதனை வீழ்த்தும். எந்த உயரத்திற்கு நாம் சென்றாலும் சரி, ஒரே நொடியில் அந்த இடத்திலிருந்து நம்மை இறக்கிவிட இயேசுவால் முடியும். அதுபோல இன்று நாம் எவ்வளவு தாழ்ந்து இருந்தாலும் சரி, ஒரே நாளில் உங்களை உயர்த்தவும் இயேசுவால் முடியும். அனைத்திற்கும் இயேசுவிற்கு நன்றி கூறுங்கள். தாழ்மையை மட்டும் மறக்காதீர்கள். பணிவுடன் வாழ்வோம். அப்படிப்பட்ட பணிவான, தாழ்மையான, பொறுமையுள்ள இதயத்தில்தான்
இயேசுவின் அருள் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? அதன் மூலம் ஆண்டவர் இயேசு என்ன பேசுகிறார்? மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று மத்தேயு மூலம் பேசுகிறார். பல நேரங்களில் பணம் இருந்தால் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குமே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவை இயேசுவின் இடத்தை ஒரு நாளும் பிடிக்க முடியாது. ஆனால் சிலர் வாழ்க்கையில் பணம் இயேசுவின் இடத்தை பிடிக்க தொடங்கும் போது அவையே நம்மை இயேசுவிடம் இருந்து தூரப்படுத்தி விடுகின்றன. இயேசு செல்வத்தை அல்ல, செல்வத்தின் மீது உள்ள பற்றை தான் நம்மை விட்டுவிடச் சொல்கிறார். அதற்காக உழைக்க வேண்டாம், செல்வம் சேர்க்க வேண்டாம் என்று ஒரு நாளும் இயேசு சொல்லவில்லை. ஒரு படகு தண்ணீரில் மிதக்கலாம், ஆனால் தண்ணீர் படகுக்குள் நுழைந்தால் அது மூழ்கிவிடும். அதுபோல உலகில் வாழ்வது, பணத்தை சம்பாதிப்பது தவறல்ல. உலக பற்றுகள் நம் இதயத்தை ஆளத் தொடங்கும் போதுதான் ஆன்மீக வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, ஜபமாலை, குடும்ப ஜபம், ஸ்தோத்திர பலி, திருப்பாடல் வாசிப்பு, திருப்பலி இவை அனைத்தும் பலவீனமாகிறது. இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை வருகிறதா? பிள்ளைகள் ஒழுங்கீனமாக வளர்கிறார்களா? இதற்கு காரணம் ஜபக்குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் வீண் பேச்சு பேசாதீர்கள், சண்டை போடாதீர்கள். நீங்கள் ஜெபிக்க 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 தானாகவே குடும்பத்தின் பிள்ளைகளின் சூழ்நிலை மாறும். நண்பர்களே, நீங்களே சாட்சியாக எங்களிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று சில நிமிட நேரம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். என் நம்பிக்கை இயேசு மீதா அல்லது பணம், மனிதர்கள், பதவி போன்றவற்றின் மீதா? நான் எதை அதிகமாக பற்றி கொண்டிருக்கின்றேன், ஆசைப்படுகிறேன் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? இறைவனுக்கு முதலிடம் கொடுங்கள், மற்றவை அனைத்தும் அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு அருளுவார். இயேசுவுக்காக நான் விடும் எதுவும் வீணாகாது. இயேசுவோடு நடக்கும் வாழ்க்கையே உண்மையான செல்வமும் நிலையான வெற்றியும் ஆகும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு சம்பாதித்தாலும் அது ஒரு பக்கம் விரயமாக போய்கொண்டே இருந்தால், தேவையில்லாமல் செலவாகி கொண்டு இருந்தால் அதனால் என்ன பலன் சொல்லுங்கள்? அதற்கு பதிலாக நாம் கையளவு சம்பாதித்தாலும் அதை கணக்காக செலவிட்டு மீதம் எடுத்து சேர்த்து வைத்து குடும்பமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பதுதானே ஒரு அழகான குடும்பம். என்ன சொல்லுகிறீர்கள் நண்பர்களே? சிந்தித்து பாருங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவே, ஒளி இருளில் ஒளிர்கிறது, இருள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. என் வாழ்க்கையில் இருக்கும் இருள் போன்ற விஷயங்களை உமது கரங்களிலிருந்து வெளிப்படும் ஒளியால் நீரே மிளிரச் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். என் வாழ்க்கையில் உள்ள இருளையெல்லாம் எடுத்து போடும் இயேசுவே. உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது என்று சொன்னீரே. இன்று நான் யோசித்து பார்க்கிறேன். என்னிடம் எதுவுமே இல்லாத போது நான் தாழ்மையோடு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பணம், பதவி வந்த பிறகு என் தலையும் என் கண்களும் வேறு இடம் பார்க்கின்றன. ஏதோ ஒரு மேட்டிமை என் மனதிற்குள் வந்தது போல உணர்கின்றேன். அதையெல்லாம் என் மனதிலிருந்து எடுத்து போடும் இயேசுவே, தாய் மரியே, தாழ்மை, தலை வணங்கி வாழும் வாழ்க்கை எனக்கு வேண்டும். என் வீட்டில் உள்ள பெற்றோர், பெரியோர் அனைவரையும் வணங்கி நடக்கின்ற ஒரு வாழ்க்கையை தாரும். பிள்ளைகளிடமிருந்து கூட, சிறுவர்களிடமிருந்து கூட நான் கற்றுக்கொள்ள எத்தனையோ புதிய காரியங்கள் உள்ளது என்பதை நான் உணர்ந்து கொண்டு, யாரிடமும் திமிராக தலைகணத்தோடு நான் நகர்ந்து கொள்ளாமல், தேவையில்லாமல் மரியாதையில்லாத வார்த்தைகளை பேசி காயப்படுத்தாமல், அருளோடும் அடக்கத்தோடும் ஜபத்தோடும் ஜபமாலையோடும் வாழ அருள் செய்யும் இயேசுவே. தற்பெருமைக்குள் அழைத்து செல்லாமல் தாழ்மைக்குள் அழைத்து செல்லும் வார்த்தைகளை என் நாவில் வையும் இயேசுவே. காய்கள் இல்லாத மரம்தான் நிமிர்ந்து நிற்கும், பழங்கள் நிறைந்த மரம் எப்போதும் தாழ்ந்து நிற்கும் என்ற சொல்லுக்கு இணங்க தாழ்மையுடன் நான் வாழ, பல கனிகளை கொடுக்க, பலருக்கு நிழலாக இருக்க எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. துணையாய் வாரும் ஆண்டவரே. தாழ்மைதான் மனிதனை உணர்த்தும், தற்பெருமை மனிதனை வீழ்த்தும். ஒரு நாளும் என் வீழ்ச்சிக்கு நானே பாடமாக இருந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியில் நீர் எங்களோடு பேசினீரே, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று. இயேசுவே, இது நாள் வரை
என் வாழ்க்கையில் இயலாமல் போன எத்தனையோ காரியங்களை இன்று நான் ஜெபிக்கும் ஜெபத்தை நீர் ஆசிர்வதித்து எனக்கு நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. என்னோடு வாரும், என் கைபிடித்து நடத்தும், எங்களை ஆசிர்வதியும், பாதுகாத்து கொள்ளும் இயேசுவே. எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாதேயும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.